இறைவசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். பிரியமானவர்களே, இன்று தேவன் உங்களிடம் பேசுகிறார். கேட்க தயாரா? தேவன் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார். உலகம் எவ்வளவு இரைச்சலாக இருந்தாலும், உங்கள் மனம் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும், உங்கள் அட்டவணை எவ்வளவு நெருக்கடியானதாக இருந்தாலும் அவர் பேசுகிறார். நீங்க கேட்குறீங்களா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15 சொல்கிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். தேவன் உங்கள் உள்ளத்தில், உங்கள் சிந்தனையில் வேத வசனத்தின் மூலமாக அழைக்கிறார். நீங்கள் கேட்கிறீர்களா? பதிலளிக்கிறீர்களா? ஒரு சிறிய கிராமத்தில் அலெக்ஸ் மற்றும் ஆல்வின் என்ற 2 விவசாயிகள் இருந்தார்கள். ஒரு நாள் வேத போதகர் எச்சரித்தார், பெரிய புயல் வர இருக்கிறது, இன்று அறுவடையை சேகரியுங்கள். அலெக்ஸ் உடனே உடன்பட்டார். வானம் தெளிவாக இருந்தாலும் அவர் கடுமையாக உழைத்து அறுவடையை பாதுகாப்பாக வைத்தார். ஆல்வின் சொன்னார், நாளைக்கு பார்த்துக்கிற, இப்ப எதுக்கு அவசரம்? அந்த இரவு புயல் வந்தது. அலெக்ஸ் பாதுகாப்பில், ஆனால் ஆல்வின் அழுதான். இன்று கேட்டிருந்தா நான் காப்பாற்றப்பட்டிருப்பேனே. வேதாகமத்தில் யோனாவின் கதையும் பார்ப்போம். தெய்வீக அழைப்பை பெற்றபோது நீ நினிவே போ என்று தேவனின் குரலை கேட்ட யோனா ஓடிவிட்டான். அவர் கடலில் விழுந்தார். ஒரு பெரிய மீனால் விழுங்கப்பட்டார். அதற்கு பிறகு மட்டும்தான் யோனா கீழ்ப்படிந்து நினிவேக்கு போய் தேவனின் செய்தியை சொன்னார். அந்த நகரமே மனம் திரும்பியது. தேவன் அழைக்கும்போது இன்றே பதிலளிக்க வேண்டும். அதிக பிஸியான வாழ்க்கை ஒரு கடினமான இருதயத்திற்கு காரணமாக முடியும். கவனச்சிதறல் எதிரியின் அமைதியான ஆயுதங்களில் ஒன்றாகும். தாமதமான அடைக்கலம் மேலும் ஆழமான சோர்விற்கே வழிவகுக்கும். உங்களுக்கு கூடுதல் நேரம் தேவையில்லை, ஆனால் நீங்கள் கடவுளுக்கு உங்களது நேரத்தை ஒதுக்க வேண்டும். தேவன் உங்கள் நாளின் ஒரு சிறிய பகுதியாக இருக்க விரும்பவில்லை. அவர் உங்கள் முழு வாழ்க்கையின் மையமாக இருக்க விரும்புகிறார். தேவனை நீங்கள் இப்பொழுது உங்கள் இருதயத்திற்குள் வரவேற்க தயாரா? தயாரா? ஆமேன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் என்னோட சொல்லுங்க, இன்றுதான் கடவுள் பேசும் நாள். மறுபடியும், இன்றுதான் கடவுள் பேசும் நாள். இப்பொழுது பிஸியான வாழ்க்கையை நிறுத்துங்கள். தேவனின் குரலை கேளுங்கள். தேவன் காத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தின் மூலம் தேவனின் குரலை கேட்போமா? ஜெபம். பரலோக பிதாவே, கர்த்தரே, இன்று நான் உங்கள் குரலை கேட்டேன். என் இருதயத்தை உங்கள் முன் திறக்கிறேன். மறுக்கக்கூடாது, தாமதிக்க கூடாது என்பதை நீங்கள் இன்று எனக்கு கூறினீர்கள். யோனா போல் ஓடாமல் உடனடியாக சிந்திக்கவும் செயல்படவும் எனக்கு தாராளமாய் ஞானத்தையும் ஆவிக்குரிய துணிவையும் தாருங்கள். என் இருதயம் கடினமடைய வேண்டாம். உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் இதயமாக மாறட்டும். நாளை இல்லை, இன்றே நான் பதிலளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக.
உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.